ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மான்வாவோட 100 அப்புறம் 101 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 99 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவுக்கும் அந்த அகமதுக்கும் பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கோம். ஹீரோவும் கடைசியாக அவனை தோக்கடிச்சு அவனுங்க கிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் வாங்கியிருப்பான். அப்புறம் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கும் போனால் நம்ம ஹீரோவோட டீமும் அந்த கிளாஸ் 1 அதான் மால்ச்சி ஆரியோவோட டீமும் ஒரே பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த மால்ச்சி ஆரியோவும் நானும் ஃப்ராஸ்டரும் 1-on-1 பேட்டில் பண்ணிக்கிறோம். இதில் யாரு ஜெயிக்கிறோமோ அவங்களே இந்த காம்படிஷனோட வின்னரா இருக்கட்டும் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம டீனோ சரி ஓகே இங்க இருக்க எல்லாருமே இந்த பேட்டிலுக்கு சம்மதிச்சதுனால நானும் இந்த பேட்டில தொடங்கி வைக்கிறேன். இதுல யாரு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களே வின் பண்ணி இந்த பிரைஸை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. மால்ச்சி ஆரியோவும் சீக்கிரம் வாடா ஃப்ராஸ்டர், உன் கதையை முடிச்சுட்டு போகணும், எனக்கு நிறைய வேலைக்குது அப்படிங்கிறான். ஹீரோவும் என்ன லோலா என்னால அவனை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். அவளும் டே நீ அந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை அப்சர்வ் பண்ணனோட்டியும் அவனை தோக்கடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல, எதுக்குடா வீணா சண்டை போட போற அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னை பத்தி இன்னும் முழுசா தெரியாம பேசிட்டு இருக்க, இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு சண்டைக்கு போறான். அங்க இருக்க பசங்களும் ஃப்ராஸ்டர் ஃப்ராஸ்டர்னு கத்துறானுங்க. அந்த விக்டோரியாவும் அகமது கிட்ட இந்த ஃப்ராஸ்டர் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த மால்ச்சி ஆரியோ கூட சண்டை போறதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படிங்கிறா. அந்த அகமதும் எனக்கு தெரிஞ்சு அவனும் இவனோட லெவலுக்கு மேட்சா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த மேல்சேரியவும் டே முட்டாளே, ஃபர்ஸ்ட் என்னோட அல்ட்ரா கிறிஸ்டல்ல ஆட்டை போட்டு போயிட்ட, இப்ப என் கூடவே தைரியமா சண்டை போட வந்திருக்க, சரி வாடா உன் கதையை சீக்கிரம் முடிக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னங்கடா எல்லாரும் அல்ட்ரா கிறிஸ்டல்னே பேசிட்டு இருக்கிறீங்க, நான் தான் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டேன்ல, அதை பாத்துக்கிறதுக்கு கூட துப்பு இல்ல, வாய் பேசிட்டு இருக்கியா, முதல்ல சண்டைக்கு வாடா அப்படிங்கிறான். அந்த மேல்சியாரியவும் செத்தடா முட்டாள் ஃப்ராஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு, நீ என்னதான் 5th ஆர்டர் வாரியராகவே மாறி இருந்தாலும் இந்த சண்டையில் அதெல்லாம் ஒர்க் ஆக போறது இல்லை, ஏன்னா நான் உன்னை விட பவர்ஃபுல் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி அதையும் தான் பார்த்துருமே அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக் வச்சு அட்டாக் பண்ணுறான். அந்த மேல்சியாரியவும் என்னடா இவனோட ஃபயர் இவ்வளோ இன்டென்ஸாக இருக்கு, அந்த அத்லட்டிக் டவரில் இவன் சண்டை போடும் போது இந்த அளவுக்குலாம் இல்லையே, எப்படா இவன் திடீர்னு ஸ்ட்ராங்கானா அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்போ அந்த ஃபயரும் மேல்சியாரியோ மேலே பட்டதும் அவனோட உடம்பு எரிய ஆரம்பிக்குது. அவனும் இது எப்போ நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, டே ஃப்ராஸ்டர் என்னடா பண்ணி வச்சிருக்க, நீ சாகறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறானா, நான் அதை சீக்கிரமா நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் என்னடா நான் நினைச்சதோட இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான், இந்த அட்டாக்கு நான் இப்ப கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவனோட எண்டு கேம் டெக்னிக்கை வச்சு அந்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டான். மேல்சியாரியோவும் ஷாக்லயே இப்ப அவன் யூஸ் பண்ணது என்ன டெக்னிக்டா, எப்படி என்னோட தண்டர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற டெக்னிக்கை இவனால ரிஃப்ளெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, சரி ஓகே அவன் ஏதோ லக்கில் பண்ணிட்டான் போல, ஆனால் என்னோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் மூலியமா நான் அட்டாக் பண்ணனா அவனால் இதை கண்டிப்பாக தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிறான். அப்போ அந்த டீனோ அங்கே நடக்கிற சண்டையை பார்த்துட்டு, இந்த மேல்சியாரியோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால இவனோட கல்டிவேஷன் பவரை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்றுமே இல்லை, இவன் ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட் மட்டும்தான். அதுலேயும் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா இவன் இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே 5th ஆர்டர் வாரியரா மாறிட்டான். அதுவும் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸோ அப்படி இல்லை எக்ஸ்டர்னல் கல்டிவேஷன் மெத்தடு வேற யாருகிட்டையும் கற்றுக்காம இவனோட ஓன் வழியில இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறி இருக்கான். அப்போ இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா இந்த ஃப்ராஸ்டர் கண்டிப்பாக ஒரு ஜீனியஸாக தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் அந்த ஸ்பீர் பிளாக் மாமா வச்ச அடியே அட்லைடே, இதை நீ தான் அவனுக்கு கொடுத்திய அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சரி என்னதான் பண்றான்னு பாப்போமே அப்படிங்கிறாரு. ஹீரோவும் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அவன் அட்டாக் பண்றான். அந்த மேல்சியாரியவும் உன்னோட ஸ்பியர் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதனால என்ன தொடவே முடியாது அப்படின்ட்டு தண்டர் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் இல்ல அவன் என்ன மாதிரியான பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றானே தெரியல, ஆனா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான், இப்போ நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இவனை ஸ்லோ டவுன் பண்ணோடி தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு விராத்ஃபுல் ஐஸ் ஸ்ட்ரோம் அப்படின்னு அட்டாக் பண்றான். நம்ம டீனோ இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னது இவன் ஐஸ் சோர்ஸ் பவரையும் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கானா, இந்த குழந்தை உண்மையிலேயே ஜீனியஸ் தான் அப்படின்னு வாயை புழக்கிறாரு. அந்த மேல்சியாரியவும் ஹீரோவோட ஐஸ் பவர்ல மாட்டிக்கிட்டு, என்னது ஐஸ் பவரா, டே நீ ஃபயர் டெக்னிக் தானே யூஸ் பண்ணுவ, இதை எப்படா மாஸ்டர் பண்ணன அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு காமிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த மேல்சியாரியவும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டு, இல்ல இவன் இப்ப ஐஸ் பவரை யூஸ் பண்றான் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பாக்குறான். ஹீரோவும் ஆமாண்டா தம்பி நீ நினைக்கிறது கரெக்டே, உங்ககிட்ட இருந்து ஆட்டை போட்ட அந்த
8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அந்த மேல்சியாரியாவும் டென்ஷன் ஆகிட்டே, டே முட்டாள், உன்ன மாதிரி ஒரு குப்பை என்னோட 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை வேஸ்ட் பண்ணதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க போறதில்ல. இப்போ நான் உனக்கு எந்த கருணையும் காட்டாம கொல்ல போறேன் அப்படின்னு கான்சென்ட்ரேட்டட் சோர்ஸ் பவர் அப்படின்னு ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி சும்மா ஹல்க் மாதிரி மாறி நின்றுடுக்கிறான். ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு, என்னடா டெக்னிக் அது, என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் மாதிரியே இருக்கு. இல்ல, இது அந்த கான்சென்ட்ரேட்டட் சோர்ஸ் பவர் டெக்னிக்கா? இந்த டெக்னிக் மூலியமா இன்டென்ஸான சோர்ஸ் பவரை நம்மளோட பாடியில ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு தேவையானப்ப அதை ரிலீஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அதோட எனர்ஜியும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். என்னதான் அது கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்காவே இருந்தாலும் இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்றதுல கொஞ்சமா தப்பு பண்ணி அதிக எனர்ஜியை ஸ்டோர் பண்ண ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்பு வெடிச்சு சதுரிரும். ஆனா அதை இவன் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். அப்ப இந்த மேல்சியாரியோ ஒன்றும் நார்மல் வாரியர் கிடையாது, இவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு பாக்குறான். அவனும், டே ஃப்ராஸ்டர், இன்னைக்கு நீ கண்டிப்பா செத்த அப்படின்ட்டு சோல் டெஸ்ட்ராயர் அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல பார்த்தா நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாம அந்த அட்டாக்கை அவனோட கழுத்துல வாங்கி பறந்து போய் விழுவுறான். அப்போ நம்ம பிளாக்கும் மொட்டையெல்லாம் ஷாக் ஆகிட்டு, எனது நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் ஃப்ராஸ்டர் செத்துட்டானா அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. லோலாவும், என்னடா பேசுறீங்க, அவன் என்ன சாகல அப்படிங்கிறா. அப்புறம் அந்த விக்டோரியா கூட, இல்ல அவன் எப்படி இவ்வளவு ஈஸியா செத்து போனான் அப்படின்னு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. அந்த அகமதும், இல்ல அவன் இன்னும் சாகல, அவனோட எனர்ஜியை என்னால சென்ஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட பாடி திடீர்னு புகை மூட்டமா மாறி போயிருச்சு. அந்த மேல்சியாரியாவும் ஷாக் ஆயிட்டு, எனது பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கா, இந்த பொடி பையன் என்னையே ஏமாத்திட்டானா. சரி, இப்போ அவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு பாக்குறான். ஹீரோவும் அவன் பின்னாடி வந்து, எப்படிடா தம்பி, என்னோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கே வேற லெவல்ல இருந்துச்சா, சரி இந்தா என்னோட ஸ்பியருக்கு ஹாய் சொல்லு அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அட்டாக் பண்றான். மேல்சியாரியாவும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுக்கலான்னு பாக்குறான். பார்த்தா அவனோட ஸ்பியரு அவனோட ஷோல்டர்ல இருக்கு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும், என்னது அந்த மேல்சியாரியோவுக்கு இன்ஜுரி ஆயிருச்சா, எப்படா கிளாஸ் 10 சேர்ந்த ஒருத்தன் கிளாஸ் 1ல இருக்க ஒருத்தனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த மேல்சியாரியாவும் நம்ம ஹீரோவோட ஸ்பியரை பிடிச்சி ஏதோ எனர்ஜி ரிலீஸ் பண்றான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறான். அந்த மேல்சியாரியாவும், நீ இன்னும் வின் பண்ண கிடையாது அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும், இல்ல டே நீ என்ன பாய்சன் பண்ணிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவனும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா நான் இப்ப தோக்க போறேன் அப்படின்னா இனிமேலும் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதனால நீயும் சேர்ந்து சாவு, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோட ஸ்பியரை புடுங்கிக்கிட்டே அவனை கீழே தள்ளி விட்டுட்டு, இந்த வெப்பனை வச்சுக்கிட்டு தானே நீ இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்த, இப்ப இதுவே இல்லைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அவனோட ஸ்பியரை தூக்கி போட்டுட்டு, நான் இப்ப என்னோட ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணி உன்னோட ஒவ்வொரு எலும்பா எண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு டிராகன் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு, இல்ல அவன் கொடுத்த பாய்சன்னால என்னோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்குது, அது மட்டும் இல்லாம இவனோட அட்டாக்கை டாஜ் பண்றது கூட எனக்கு இப்ப ஸ்ட்ரென்த் கிடையாது, நான் இப்ப என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு அவனோட அட்டாக்கை கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருக்கான். அந்த மேல்சியாரியாவும் ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுட்டு பிளாக் டிராகன் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சு அங்கிருந்த தரையெல்லாம் பேத்து எடுத்துட்டான். அப்ப அங்க இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக் ஆகிட்டு, இல்ல இது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா, அப்புறம் இந்த மேல்சியாரியோ இப்ப யூஸ் பண்ணனானே இது என்ன மாதிரியான டெக்னிக்டா, இதுக்கு முன்னாடி நாங்க இதை கேள்விப்பட்டதும் இல்ல, நாம கேள்விப்பட்ட மாதிரியே இந்த மேல்சியாரியோ ஸ்வாட்ல மட்டும் மாஸ்டர் இல்ல, ஃபிஸ்டலையும் ஒரு மாஸ்டர் தான், இல்ல இல்ல ஒரு மான்ஸ்டர் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த மேல்சியாரியோவும், இந்த அளவுக்கு என்கிட்ட அடி வாங்கி எவனும் உயிரோட தப்பிச்சதே இல்ல, சோ இதுக்கு மேல இந்த சண்டையை கண்டினியூ பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அப்படிங்கிறான். ஹீரோவும், இல்ல என்னால கிவ் அப் பண்ண முடியாது, நான் ஒருவேளை கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட கிளாஸ் 10 சேர்ந்தவங்க வரக்கூடிய காலகட்டத்திலையுமே இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை சேர்ந்தவனுங்க புள்ளி பண்ணுவானுங்க, ஸோ நான் அவங்களுக்காக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சிஸ்டம் அன்லாக் லெவல் 2 ஜெனட்டிக் எலமெண்ட் அப்படின்ட்டு, என்னதான் இதனால நான் சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தாலும் இப்போ இதை விட்டா வேற வழியும் இல்லை, நான் இனிமேலும் வீக்காக இருக்க போறதில்ல, இந்த வழிகள் தான் என்னை ஸ்ட்ராங்காக மாற்ற போகுது அப்படின்னு ஹீரோவும் வழியில துடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த மேல்சியாரியாவும் ஹீரோ பண்றத பார்த்துட்டு, அவனுக்கு என்ன ஆச்சு, நான் கொடுத்த பாய்சன்ல இருந்து இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் ஏற்படுமா, அந்த மாதிரி நான் எதையும் கேள்விப்படலையே அப்படின்னு பார்க்குறான். அப்போ நம்ம கிளாஸ் 10ஓட வாத்தியாரும், டீன் கொஞ்சம் அங்கே பாருங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஃப்ராஸ்டர் செத்து போயிடுவான், நாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. டீனும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு, நம்ம அட்லைடே இவனை சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சாதான் ஒருத்தன் நார்மல் ஹியூமன்ல இருந்து ஒரு வாரியரா மாறுவான், அந்த ஸ்டேஜில் தான்
ஃப்ராஸ்டர் இப்போ இருக்கான் அப்படிங்கிறாரு. ஹீரோவோட சிஸ்டத்தில் இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களோட லெவல் 2 ஜெனட்டிக் எலமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ ஹீரோவை சுற்றியும் டெரிஃபைங்கான எனர்ஜியோட ஹீரோவும் எந்திரிச்சு வந்துட்டு டேய் நீ பண்ணன அட்டாக் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது, இது என்னோட டர்ன் அப்படிங்கிறான். சரி இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.